எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல்ல சாம்பார் ரைஸும் ரச சாதமும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போய் அங்க உட்காரும் போது ரெண்டுத்தையும் குழப்பி ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி கொடுத்துடுறாங்க. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீல் வருது. சார் சாம்பார் ரைஸ் ரச சாதம் எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டா அது எப்படி நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நமக்கு ஒரு குழப்பங்கள்லாம் வரும். அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒரே குழப்பி எடுத்திருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. பொலிட்டிக்கலாவும் சரி ஸ்பூஃபாவும் சரி ரெண்டுத்தையுமே குழப்பி கம்பைன் பண்ணி எடுத்ததுனால சில பல சீன்ஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணி தெளிச்ச மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, திடீர்னு என்னென்னத்தையோ காமிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய தோய்வாவே இருக்கு. இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ்லாம் என்னப்பா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல தோணுது. பல சீன்ஸ்லாம் என்னப்பா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல தோணுது. ஆக மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம். ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் சர்ப்ரைஸாவும் ஸ்ட்ராங்காவும் இருந்தாலும் மீதி இருக்கிற ஸ்கிரீன் பிளே இது ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா இல்ல ஸ்பூஃபாங்கிற கன்ஃபியூஷன்லேயே ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாம எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம சரியா ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் ஸ்டேபிளாகவும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் கொஞ்சம் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் டிராமாவா வந்திருக்கும். இந்த வலைபேச்சு அப்படிங்கிற யூடியூப் சேனல் இந்த படம் ஒரு ஹிட் படம் செம்மையா இருக்கு அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அவங்க காசு கொடுத்தா என்ன வேணாலும் சொல்லுவாங்க போலயே. அவங்கள நம்பி அத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் வேற இருக்காங்க. எனக்கு அவங்களை என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. மொத்தத்துல இந்த படம் ஒரு சுமாரான பிலோ ஆவரேஜ் படமா வந்திருக்கு.